ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அகமதாபாத்தில் நடந்த இந்த ஃப்ளைட் கிராஷ் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. இது நாட்டையே உலுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இதே மாதிரி 1950லையும் 1966 காலகட்டத்தில் ஒரே இடத்துல 2 பிளேன் கிராஷ் ஆகிருக்கு. இதுக்கான காரணம் என்ன, இது எதனால் இப்படி ஆணுச்சு, எத்தனை பேர் மரணிச்சிருக்கிறாங்க, இது சம்மந்தமாக வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏர் இண்டியா ஃப்ளைட்டு 245 அப்படிங்கிறது 1950 இந்த ஃப்ளைட் நேம் பார்த்தீங்கன்னா மலபார் பிரின்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ரகத்தை சேர்ந்தது அப்படின்னா லாக்டு ஷெடியூல் L749 கன்ஸ்டலேஷன் அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்த ஒரு ஃப்ளைட்டு. இது கரெக்டாக இதோட ரூட்டு பாம்பேலேருந்து லண்டன். பட் இதுக்கு இடையில எந்த பிளேஸ் போகுதுன்னா கெய்ரோ டு ஜெனிவா, இந்த பிளேஸ் எல்லாம் தாண்டி தான் லண்டன் எடுக்கிறாங்க. பாம்பே டு கெய்ரோ ரீச் ஆகுது. கெய்ரோலேருந்து ஜெனிவா போகிற பிளேஸில் தான் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அதாவது மான்ஸ்டர் மவுண்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மவுண்டைன் பிளாங்க் அப்படிங்கிறது உயரமான சிகரம். இது பார்த்திங்கன்னா இந்த மலைத்தொடர்கள்லேயே ரொம்ப உயரமான இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல இருக்கிற கிளைமேட்டு அந்த மேகமூட்டத்தோடு சேரும் பொழுது பயங்கரமாக மாறுமா. அதே ஃப்ளைட் அந்த டைமில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா பல சான்ஸ் இருக்குது, அதாவது கிராஷ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இந்த இடத்துல இந்த கிளைமேட் காரணமாக தான் இந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் 245 கிராஷ் ஆகிருக்கு. இந்த ஃப்ளைட்டில் எக்ஸ்பீரியன்ஸான பைலட்டோட 48 பேர் பயணம் செஞ்சுருக்கிறாங்க. மேகமூட்டம் அதிகமாக ஆக அந்த ஃப்ளைட் ஓட்டுற பைலட்டுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியவே இல்லை. இதனால் கட்டுப்பாட்டு துறையில் கூப்பிட்டு விமான கட்டுப்பாட்டு அறைக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்மளால் மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ளைட்டை கீழே இறக்கியிருக்கிறாரு. 19,000 அடி உயரத்தில் பறந்துட்டு இருந்த ஃப்ளைட்டு 18,000 அடிக்கு வந்திருக்கு. 18,000லேருந்து 17,000 அடி உயரத்திற்கு பறந்துட்டு வந்திருக்கு. ஆனால் 19,000 அடியில் எவ்வளோ வேகத்தில் வந்ததோ அதே வேகத்தில் தான் 17,000 அடி வேகத்திலையுமே வந்துட்டு ஆப்போசிட்டில் பைலட்டு பார்க்குறாரு. பார்த்தாதான் அவர் என்ன நினச்சிருக்குறாருன்னா, ஒரு வழியாக நம்ம இந்த மவுண்டனை கிராஸ் பண்ணியாச்சு, ஏர்போர்ட் தான் தெரிய போகுது அப்படிங்கிற தாட்டில் தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் கிட்டனை பார்க்கும்போது தான் தெரியுது அந்த மலையை கிராஸ் ஆகலை, ஆப்போசிட்டில் தான் அந்த மலை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இவர் ஃபஸ்ட்டு இருந்த ஹைட்டை விட இப்போ ரொம்பவே குறைஞ்சி அந்த ஹைட்டை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஒன்லி 70,000 ஃபீட்டில். அப்படி இருக்கிறப்போ அவர் சடனாக என்ன செஞ்சுக்கிறனா, ஃப்ளைட்டை ஹைட்டாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்த்துருக்குறாரு. எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் அந்த மலையோட முனையில் போய் இந்த ஃப்ளைட் இடித்து கிராஷ் ஆகிருக்கு. அந்த இடத்துலையே இந்த ஃப்ளைட்டில் பயணம் செஞ்ச 42 பேருமே இறந்து போயிட்டாங்க. இதே மாதிரி சம்பவம் கிட்டத்தட்ட 16 வருஷம் கழித்து ஜனவரி 24, 1966 நடந்திருக்கு. ரூட்டும் இதே தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அதாவது மும்பை டு லண்டன் தான் போகுது. பட் இடையில போகிற வழியில் சில மாற்றம் இருக்குது. அதாவது மும்பை டு டெல்லி, டெல்லி டு பெய்ரூட், பெய்ரூட் டு ஜெனிவா, ஜெனிவா டு லண்டன், இதுதான் இந்த ஃப்ளைட்டோட ரூட்டாக இருந்திருக்கு. அப்படி போகிற ரூட்டில் தான் பெய்ரூட் டு ஜெனிவாவில் தான் இந்த மவுண்டைன் பிளாங்க்கு இருந்திருக்கு. ஸோ இந்த பிளேஸை கண்டிப்பாக இந்த ஃப்ளைட்டு கடந்து தான் ஆகணுங்கிற சூழ்நிலை. இதில் 117 பேர் பயணம் செஞ்சுருக்கிறாங்க. முக்கியமாக அணுசக்தி தந்தை, அதாவது இந்த அணுசக்தி திட்டத்துடைய தந்தைன்னு அழைக்கப்படுற டாக்டர் ஹோமி பாபா அப்படிங்கிறவரும் இதில் பயணம் செஞ்சுருக்கிறாரு. இவர் பயணம் செய்கிறதுக்கும் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவுடைய 2வது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பார்த்திங்கன்னா மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. இவருடைய மரணத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்கிறதா பேசப்பட்டுருக்குது. இதில் பயணம் செய்கிற டாக்டர் ஹோமி பாபா முக்கியமாக எதுக்காக போகிறாரு அப்படின்னா ஒரு நியூக்ளியர் கான்ஃபரன்ஸ்க்காக போகிறாரு. இந்திய நாட்டுடைய அணு ஆயுதத்தை பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. இவர் போகிறது மற்ற நாடுகள் எல்லாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அப்போ தகவல் வெளியாயிருந்தது. 1914 சைனா அணு ஆயுத சோதனையை நடத்திருக்கு. இதே மாதிரியே இந்தியா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் லால் பகதூர் சாஸ்திரி என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, இந்த ஹோமி பாபாவை கூப்பிட்டு நம்ம நாட்டுக்கும் சீக்கிரமாக அணு ஆயுத
சோதனை நடத்தணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சீக்கிரம் நம்ம அதை செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹோமி பாபா சொல்லியிருக்கிறாரு. இவங்களுக்கு இடையில் இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருந்திருக்கு. இதுக்கப்புறம் நடந்த இன்டர்வியூவில் ஹோமி பாபா பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டாகவே நாங்கள் விரைவாக அணு ஆயுத சோதனை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பல நாடுகளுக்கு இடையில் பல எதிர்ப்புகளை வெளியே காட்டாமையே ஒரு பொறாமை ஏற்கிற மாதிரி வந்திருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துகிட்ருக்கு. இதை எண்டு கொண்டு வரணும், அதாவது க்ளோஸாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுறதுக்காக 2 நாடும் சேர்ந்து போயிருக்கிறாங்க. அதனால நம்ம நாட்டு பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் போயிருக்கிறாரு. சைன் போட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இவர் கார்டியாக் அரெஸ்டால் இறந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இவருடைய உடல் நாட்டுக்கு திரும்பி வரும் பொழுது பார்த்தா ஃபுல்லாக ப்ளூவாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், ஆனால் போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்கு அனுமதிக்கலை அப்படிங்கிற மாதிரியும், இவருடைய மரணத்தில் மர்மம் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்னடா இது ஃப்ளைட் கிராஷ் பற்றி இல்லாமல் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா இப்படி நடந்ததுக்கும் இப்போ வரப்போகிற ஃப்ளைட் கிராஷ்க்கும் இடையில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் தெரிய வர்றது. இவர் இறந்த சோகத்தில் தான் இப்போ டாக்டர் ஹோமி பாபா இந்த கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காரு. இந்த ஃப்ளைட்டை எடுக்கும் பொழுதே பைலட் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்கள்ல, அப்படி செக் பண்ணும் பொழுது VOR அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து மால் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு தெரிய வருது. டோட்டலாக 2 VOR ஃபங்க்ஷன் இருக்குமா. இதில் ஒன்று பார்த்தா இந்த பிளெயினோட டெஸ்டினேஷன் எது அப்படின்னு காட்டும், இன்னொன்று பார்த்தா நம்ம எந்த இடத்துல இறங்க போகிறோம், எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற தூரத்தை காட்டும். இது வந்து ஒர்க் ஆகாட்டியும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரீச் ஆக முடியும், இதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இவர் ஃப்ளைட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. போக ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த மாண்ட் பிளாங்க் மவுண்டைன் இருக்குது. அதே மாதிரியே சேமாக என்ன நடந்துச்சோ அந்த 245 ஃப்ளைட்டுக்கு, அதே மாதிரியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. இவருக்கு ஒன்றுமே அப்பயுமே புரியல. இவர் விமான கட்டுப்பாட்டுக்கரை கூப்பிட்டு இப்போ ஃப்ளைட் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மவுண்டன் பிளாக்லேருந்து நீங்கள் கரெக்டாக 5 மைல் தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை ஒருவேளை இவர் தப்பாக எடுத்துக்கிட்டாரோ இல்லை எப்படின்னு தெரியாது. இவர் என்ன நினச்சிருப்பாருனா, இந்த மவுண்டன் பிளாக்லேருந்து அங்கிட்ட சைடில் தான் இருக்கிறோம், ஸோ இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தாரான்னு தெரியல. திடீர்னு கீழே இருக்கிற அந்த கட்டுப்பாட்டு துறைகள்லாம் இந்த ஃப்ளைட்டை வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஃப்ளைட்டு பார்த்தா நேராக போயிட்டுருக்குது. எங்கே போயிட்டுருக்குன்னா அந்த மவுண்டெயினுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. ஒருவேளை நேராக போனால் கண்டிப்பாக இடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு இதில் தான். ஆனால் என்ன செஞ்சுருக்கு, குறைய டிசெண்ட் ஆகிட்டே வந்திருக்கு. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒன்றுமே புரியாமல் இருந்திருக்கு. சடனாக ஃப்ளைட்டு டிஸப்பியரும் ஆயிருக்கு. என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்லேயே இருந்திருக்கிறாங்க. உடனே அங்கே ரெஸ்கியூ டீம்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் 6 மணிக்கு நடந்ததுன்னா 6 மணி நடந்ததுலேருந்து 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு போய் ரெஸ்கியூ டீம் அங்கே போயிட்டாங்க. உதிரி பாகங்கள் அந்த இடத்துல இல்லவே இல்லையாம். அந்த முதல் 24 ஹவர்ஸில் பார்க்கும் பொழுது ஃப்ளைட்டோட உதிரி பாகம் எங்கேவே இல்லை, எங்கே போணுச்சு என்ன அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே எல்லாருமே இருந்திருக்காங்க. மறுநாள் பார்த்தா கரெக்டாக விழுந்து மோதின இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஃப்ளைட்டோடைய பாகங்கள் அங்கங்கே அவ்வளோ தொலைவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஃப்ளைட் ஒருவேளை மலையில் மோதி கீழே விழுந்ததா, இல்லை மலையை தாண்டி போயிட்டு இருக்கும் பொழுது சிலருடைய காரணத்தினாலையும் சூழ்ச்சிகளாலையும் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்குமே வந்திருக்கு. CIA தான் டார்கெட் பண்ணி இந்த ஃப்ளைட்டை ஏதாவது பண்ணியிருக்கா அப்படிங்கிற சில தியரிஸும் இந்த ஃப்ளைட் கிராஷ்க்கு அப்புறம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 2013 வெளியிட்ட ஒரு புக்கில் அதில் ராபர்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த லால் பகதூர் சாஸ்திரியும் அதே மாதிரி இந்த ஹோமி பாபாவும் நினச்ச மாதிரியே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மர்மமான முறையிலேயே அந்த புக்கை போட்டிருக்காரு. இதுலேயும் சில டவுட்டுக்கு இருக்குது, ஆனால் அதற்கான எவிடன்ஸுமே இல்லையாம். இந்த அணு ஆயுதத்தை இந்திய நாடு கண்டுபிடிக்கக்கூடாது, மேல் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்து தான் ஒருவேளை இவரை வந்து சதி செஞ்சு கொண்டிருப்பாங்களோ அப்படிங்கிற கொஸ்டினும் இருந்திருக்கு. ஆனாலும் என்ன தான் இந்த மாதிரி விஷயம் நடந்தாலும் அடுத்த 8 வருஷத்துலேயே அணு ஆயுத சோதனையை நடத்திருக்கிறாரு டாக்டர் APJ அப்துல் கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.